கோவிட் தொற்று குறித்து பொதுமக்களுக்கு தேவையற்ற பயம் வேண்டாம். கோவிட் தொற்று குறித்து சில ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிற செய்திகளுக்கான விளக்கமாகவே இந்த காணொளி பதிவு. இப்போதைய நிலைமையில நாம் இந்த கோவிட் பேண்டமிக்கை தாண்டி இப்போ பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படிங்கிற லெவலை தாண்டி மற்ற ஆயிரக்கணக்கான வைரஸ் போல இந்த கோவிட் வைரஸும் ஒரு தொற்றாக இருந்து வருகிறது. பொதுமக்கள் அதே நேரத்தில் அறிய வேண்டியது, கோவிட் தொற்று முழுமையாக அழிக்கப்படவில்லை, அதற்கான அவசியமும் இல்லை. ஸோ மற்ற வைரஸ்கள் போல, லட்சக்கணக்கான வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் போல கோவிட் தொற்றும் அவ்வப்போது வரும், கட்டுப்படுத்தப்படும், தொடர்ச்சியாக ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டஸ்ல இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த மாதிரி கோவிட் தொற்று ஏற்படும் போது நாம் கவனிக்கப்பட வேண்டியது, யார் பாதிப்படைகிறார்கள், எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படுகிறது, எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறது, இதனால் மரணங்கள் ஏற்படுகிறதா, இல்லை இன்பேஷண்ட் அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை உருவாகிறதா, இதை தான் முழுமையாக ஆராய்ந்து அதை முன்னிட்டே நம்ம எடுக்கப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் முடிவு செய்யப்பட வேண்டும். இன்னொன்று நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த நம்பர்ஸை பார்க்கணும். ஸோ 1,00,000 மக்கள் தொகை உள்ள ஏரியாவில் வரக்கூடிய 10 தொற்றும், 10,00,000 மக்கள் தொகையில் வரக்கூடிய 10 தொற்றும், நம்மை போன்ற தமிழ்நாட்டில் 7.8 கோடி மக்கள் ஏற்படக்கூடிய 10 தொற்றையும் ஒரே அளவாக கருத முடியாது. ஸோ மக்கள் தொகைக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய தொற்றுகள் மற்றும் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட அதனோட வீரியம், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பொறுத்துதான் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஸோ அதனால் தேவையற்ற பயம், இந்த ஏற்படக்கூடிய சில நம்பர்களை பொறுத்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஸோ கோவிட் தொற்று குறித்து இன்றைய தேதியில் உலக சுகாதார நிறுவனத்திடமிருந்தோ மத்திய அரசிடமிருந்தோ நம்ம அட்வைசரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எந்தவித அட்வைசரியும் வழங்கப்படவில்லை. இன்னொன்று, கோவிட் தொற்று உட்பட ஏனைய வைரஸ், பாக்டீரியா முதலுடைய அனைத்து பாதிப்புகளும் தொடர்ந்து சுகாதாரத்துறை மூலம் IHIP போர்ட்டல், இந்த போர்ட்டல்ல தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. மோர் தேன் ஒரு 4,000 இன்ஸ்டிடியூஷன்ஸை ஆன் ஏ டெய்லி பேசிஸ், ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 4,000க்கான மேற்பட்ட இடங்களிலிருந்து இந்த சர்வீலன்ஸ் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இல்லாம மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலம் ICMR, NIE சுகாதாரத்துறையுடன் இணைந்து 4 மாவட்டங்கள்ல 2 ரூரல் PHC, 2 அர்பன் PHC, மருத்துவக் கல்லூரி முதலிருந்து ஒரு சென்டினென்டல் சர்வீலன்ஸ், அது வந்து என்ன சொல்லுவோம்னா, வி மானிட்டர் ஆல் ILI அண்ட் சாரி கேசஸ். ஸோ இதனால வைரஸ், கோவிட் போன்ற மற்ற வைரஸ்கள் தொற்று ஏதேனும் ஏற்படுகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்காணிப்பு இருக்கிறதால தான் ஈவன் ஒரு சில கேசுகள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் உருவானாலும் உடனே நமக்கு அதுக்குண்டான இண்டிகேஷன்ஸ் வருது. மற்றபடி பொதுமக்கள் இதை குறித்த எந்த பயமும் தேவையில்லை. சொல்லப்போனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுகாதார கட்டமைப்பு வந்து மருந்து, மாத்திரைகள், பரிசோதனைகள், படுக்கைகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இருக்கிறது. தேவைப்படும் போது இதை உடனுக்குடன் விரிவாக்குவதற்கான வழிமுறைகளும் நம்மிடம் இருக்கு. அதனால தேவையற்ற ஒரு பயம் யாருக்கும் தேவையில்லை. அதே நேரத்தில் பின்வரும் காலங்களில் ஏதேனும் இந்த மாதிரி தொற்று ஏற்பட்டால் அது முழுமையாக முறைப்படி பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும். அதனால இந்த சூழ்நிலையில பொதுமக்களுக்கு தேவையற்ற பயம், கோவிட் குறித்த பயமோ அச்சமோ தேவையில்லை. தமிழ்நாடு அரசு முழுமையாக இதற்குண்டான சர்வீலன்ஸ் மெக்கானிசம்ஸை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் தொற்று ஏற்பட்டால் அது உடனுக்குடன் பொதுமக்களுக்கு முழுமையாக தெரிவிக்கப்படும். அதுவரையில் இதை குறித்த எந்தவித பயமோ பதட்டமோ தேவையில்லை. நன்றி, வணக்கம்.